எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஜெயா பேசுறேன். ஸோ இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் சீஸ் மேக்கப் சேனல்ல. அதுவும் ஒரு வைட்டமின் சி. இந்த வைட்டமின் சி பாத்தீங்கன்னா நான் வந்து 2 வாரத்துக்கு யூஸ் பண்ணேன். யூஸ்வலா வைட்டமின் சி நான் 1 மந்த் யூஸ் பண்ணுவேன். ஏன் 2 வாரம் அப்படின்றதுலாம் நீங்க இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ போட்டு மறக்காம சீஸ் மேக்கப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தொண்டை சரியில்லைங்க, ஒண்ணுமே எனக்கு தொண்டை சரியாகல. கோல்டு இருந்துட்டே தான் இருக்கு. இஷ்யூ. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னொன்னு, உங்க சீஸ் மேக்கப் ஜெயா வந்து த ஃபஜ்ரி அப்படின்னு ஒரு ப்ரௌனி ஸ்டோர் நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அதுல டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் நான் செல் பண்றேன். ஸோ நீங்க வந்து ப்ரௌனி லவர் இல்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பா வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து என் கஸ்டமர்ஸ், ஸோ அதனால நீங்க செக் பண்ணலாம், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம ரிவ்யூக்குள்ள போலாம். ஸோ இதுதான் வந்து பிளிக்ஸ் த பிளான் ஃபிக்ஸ் Plix Guava Glow Dewy Serum 23% Vitamin C. ஒரு ஹையர் பர்சன்ட் வைட்டமின் சி நம்மளுக்கு வந்து இந்த பிரைஸ்ல கொடுத்துருக்காங்க, which is a big thing. அதுக்கப்புறம் பென்டபின், ஹைலரோனிக் ஆசிட் அது எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல பயன்படுத்தின வைட்டமின் சி வந்து எத்தில் அஸ்கார்பிக் ஆசிட், காமனா கிடைக்கிற ஒரு வைட்டமின் சி. ஸோ பேக்கேஜிங் வந்து பார்த்துக்கலாம். பேக்கேஜிங்லாம் வந்து அந்த கோவா மாதிரி அந்த மாதிரி பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க. பார்க்க பியூட்டிஃபுல்லா இருக்கு. பேக்கேஜிங்லாம் சான்ஸே இல்லை, பார்க்க அழகா இருக்கு. அண்ட் சீரமும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்ல இருக்கு, ஒரு லைட் பிங்க் டிண்ட் வந்து அந்த சீரம்க்கு இருக்கு. அண்ட் ஸ்மெல் வந்து எதுவுமே இல்லை, தேங்க் குட்னஸ். கோவா ஃப்ரேக்ரன்ஸ் போடுறாங்களாம், ஏதாவது வந்து சொதப்பி பண்ணாம ஸ்மெல்லாம் எதுவும் இல்லை, அது வரைக்கும் ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி யூஸ்வலா வந்து வைட்டமின் சி சீரம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 10-15% அப்படிதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 23% வைட்டமின் சி சீரம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலா வந்து ஒரு 2 வீக்ஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். 1 மந்த்ல ரொம்ப ரொம்ப ஸ்கின்னோட இது சான்ஸே இருக்காது. இது பார்த்தீங்கன்னா எனக்கு 1 வீக்லேயே டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. 1 வீக் விச் இஸ் அமேசிங். 1 வீக்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து செம்ம க்ளோ, லைக் லைட் அடிக்கிற அளவுக்கு சூப்பர் க்ளோ, சூப்பர் சாஃப்ட்னஸ் வந்து ஸ்கின்னுக்கு அது கொடுத்துச்சு. ஒரு 1.5 to 2 வீக்ஸ்லயே பாத்தீங்கன்னா என் ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டேன் ஆயிருந்தது. ஸோ ப்ரௌனிஸ்லாம் நான் கேஃபேஸுக்கு போய் கொடுப்பேன். ஸோ டைமிங்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நல்லா வெயிலா இருந்தாலும் போய் கொடுத்து ஆகணும். ஸோ டேன் ஆயிருந்த போது இதை நான் யூஸ் பண்ணி எனக்கு 1.5 to 2 வீக்ஸ்லயே பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின் அவ்வளோ பிரைட் ஆச்சு. மேல போக போக அதை யூஸ் பண்ணும் போது எனக்கு ஆக்சுவலா இப்போ 3 வீக்ஸே ஆயிடுச்சு. போக போக எனக்கு என்னோட பழைய ஷேடே வந்துருச்சு, லைக் டேனா முன்னாடி இருந்த ஷேடே எனக்கு வந்துருச்சு. ஸோ ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட், என்ன இவ்வளோ குவிக்கா இருக்கு, ஆஸ் பிளஸ் நல்ல மாய்ஸ்சரைஸ்டா க்ளோயிங்கா, ப்ரைஸும் கரெக்டா இருக்கு. என்ன பேக்கேஜிங் தான் பிரச்சனை. பேக்கேஜிங் வந்து என்னைக்குமே வைட்டமின் சி இந்த மாதிரி சீ த்ரூ பேக்கேஜிங் இந்த மாதிரிலாம் கொடுக்க கூடாது. நல்லா டார்க் பாட்டிலா கொடுக்கணும், கிளாஸ் பாட்டில் கொடுக்கணும். பேக்கேஜிங் தான் இதோட பிரச்சனை. ஸோ இது வந்து சூப்பரா இருக்கு, லைக் எனக்கு எந்த மைனஸுமே இல்லை. ஸோ என்னன்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் பிஎம் யூஸ் பண்ண சொல்றாங்க, நைட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுங்கன்றாங்க, அதுக்கப்புறம் ஏஎம்பிஎம்மும் யூஸ் பண்ணுங்கன்றாங்க. நான் எப்பவுமே பிஎம் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா லைட் சென்சிட்டிவிட்டி இருக்கிற இதெல்லாம் வந்து நான் மார்னிங் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா சில டைம்ஸ் சன்ஸ்கிரீன் மறந்துட்டு போயிட்டேன்னு வைங்களா, முடிஞ்சதுக்காக முகம். ஸோ அதனால மார்னிங்லாம் வந்து செரமைட் அந்த மாதிரி சீரம்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், மாய்ஸ்சர் விஷயங்கள் தான். ஸோ இது வந்து எனக்கு பிரச்சனை பேக்கேஜிங் மட்டும்தான். ஸோ இவ்வளோ நல்ல சீரம் போயிடுச்சுன்னு வைங்களா, வேஸ்ட் இல்லைங்களா. ஸோ அதனால ஒரு டார்க் பாட்டில், ஒரு கிளாஸ் பாட்டில் கொடுத்தாங்கன்னா நல்ல நிலைக்கும். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு முடிய போகுது. நான் இப்போ 3 வாரம் கிட்ட வந்துட்டு இருக்கேன். ஸோ முடிய போகுது. ஸோ அதனால 1 மந்த் தான் வரும் இந்த சீரம். நம்ம வந்து யூஸ் பண்றோம், கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது 1 மந்த் தான் வரும். ஸோ யூஸ்வலா மோஸ்ட்லி கெடாது, பட் ரொம்ப ரேரா யூஸ் பண்றவங்களுக்கு வந்து கண்டிப்பா பேக்கேஜிங் ஜென்ரலாவே எத்தில் அஸ்கார்பிக் ஆசிட் வந்து அவ்வளோ ஸ்டேபிள் இல்லாம சொன்னாலும் பேக்கேஜிங் வந்து அவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அது 100% ஒன் ஆஃப் த பெஸ்ட் வைட்டமின் சின்னு சொல்லுவேன் நான். சீரியஸா வெரி நைஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அஸ்டானிஷிங் வைட்டமின் சின்னு சொல்லுவேன் நான், இவ்வளோ குயிக்கா ரிசல்ட்ஸ் ஆன்ற மாதிரி. ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. வைட்டமின் சிஸ் நான் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சில பேர் கொஞ்சம் கோவத்துலயும் இருக்கிறாங்க, இவ்வளோ நாளாக வைட்டமின் சி ட்ரை பண்றது அப்படின்ட்டு. கோச்சிக்காதீங்க, இட்ஸ் பிகாஸ் வைட்டமின் சிஸ் எல்லாமே இந்த மாதிரிலாம் டக்கு டக்குலாம் வேலை செய்யாது. சிலது டைம் எடுத்துக்கும்.
ஸோ அப்படின்னும் போது நம்ம டைம் எடுத்து தான் ரிவ்யூ பண்ணுவோம். அட்லீஸ்ட் ஒரு 5 வைட்டமின் சியாவது ரிவ்யூ பண்ணி சொல்லணும் இல்லைங்களா. ஸோ அதனால டைம் ஆகுது. அப்புறம் இந்த பிஸ்னஸ்ஸு குழந்தைங்க இதுலலாம் ஒன்றுமே டிலே ஆகுது. ரொம்ப சாரி, ரொம்ப மோசம். ஓகே, ஸோ இந்த ரிவ்யூ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் ஸ்கின்லேயே நீங்கள் க்ளூலாம் பார்த்துருப்பீங்க, நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ எஸ், அதுதான் விஷயம். இந்த ப்ராடக்ட் வாங்கணுன்னா உங்கள் வெப்சைட் லிங்க்கும் கொடுக்குறேன். அமேசானில் நான் வாங்கியிருந்தேன், அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ரிவ்யூ பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வைட்டமின் சி, பெஸ்ட் வைட்டமின் சிஸ் ஆஃப் 2025 கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஓகே, நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.